அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு டெட்டுக்கான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். அறிவியல் பாடத்திலிருந்து விசையும் இயக்கமும், இதுதான் பாடத்தோட தலைப்பு. இந்த தலைப்பு 6, 9, 10ஆம் வகுப்புகளில் இருக்குது. விசையின் வகை 2. 1 தொடுவிசை, 2 தொடாவிசை. தொடுவிசைக்கு எடுத்துக்காட்டு காற்றினால் கொடி அசைவது, மாடு வண்டியை இழுப்பது. தொடாவிசைக்கு எடுத்துக்காட்டு காந்த விசை, புவியீர்ப்பு விசை. ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அப்பொருள் என்ன செய்யுதுன்னா விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது. நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் மனிதன். வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வீசி எறியப்பட்ட பந்து. வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். கால ஒழுங்கு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கடிகாரம், நீரில் தோன்றும் அலைகள், காற்றில் அசையும் கொடி, நிலவின் இயக்கம் மற்றும் கோள்களின் இயக்கம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ரோபட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபாட் என்ற வார்த்தை உருவானது. ரோபட்டா என்ற சொல்லின் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபாட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ். ரோபாட்டுகளின் கண்கள் மின்னணு உணர்விகள். ரோபாட்டுகள் ஒலியை உணர உதவுவது மைக்ரோஃபோன்கள். தொலைவு. தொலைவோட எஸ்ஐ அலகு மீட்டர். தொலைவுக்கு எண் மதிப்பு மட்டும் கொண்டது. தொலைவு ஒரு ஸ்கேலார் அளவு. அடுத்து இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிக்கு எண் மதிப்பு, திசை இரண்டுமே இருக்குது. இது ஒரு வெக்டர் அளவு. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர். வேகம். வேகம் தொலைவோட மாறுபாட்டு வீதத்தை தான் வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்கேலார் அளவு. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி பவர் -1. திசைவேகம். திசைவேகம் இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதத்தை தான் திசைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வெக்டர் அளவு. இதோட எஸ்ஐ அலகு வந்துட்டு மீட்டர் வினாடி பவர் -1. முடுக்கம். திசைவேக மாறுபாட்டு வீதத்தை முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வெக்டர் அளவு. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி பவர் -2. இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது முடுக்கம் எப்படி இருக்கும்னா சுழியாகும். மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலமின்னியல் விசை. மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு குடைராட்டினம், துணி துவைக்கும் இயந்திரம். ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர தேவைப்படுவது விசை. விசையை 3 இயக்க விதிகள் மூலம் விளக்கியவர் சர் ஐசக் நியூட்டன். இயங்குகின்ற பொருள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை என கூறியவர் அரிஸ்டாட்டில். ஓய்வில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு பழுத்த பின் விழும் பழங்கள். இயக்கத்தில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு நீளம் தாண்டுதல் போட்டி. திசையில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு ஓடும் மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும் பொழுது பயணியர் ஒரு பக்கமாக சாய்தல். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம். உந்தம் ஒரு வெக்டர் அளவு. நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் நிலைமத்தை பற்றி விளக்குகிறது. ஒரு பொருள் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையை எவ்வாறு கூறுகிறோம்? நிலைமம். நீளம் தாண்டுபவர் ஒருவர் தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். ஓடும் மகிழ்ந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். ஓய்வில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு பழுத்த பின் விழும் பழம். விசையின் விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி. விசையின் விதி என அழைக்கப்படுவது நியூட்டனின் இரண்டாம் விதி.
விசையின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன். விசையின் திருப்புத்திறனின் CGS அலகு டைன். விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அலகு. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அலகு. ஈர்ப்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் CGS அலகு கிராம் விசை. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என குறிப்பிடுவது நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு பறவைகள் பறத்தல், நீந்துதல், துப்பாக்கி சுடுதல். ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருட்களின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? விடை A and B. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், அடுத்து இயக்க நிலையில் உள்ள பொருட்களில். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? சைக்கிள் பந்தயம். நன்றி.